சோதரம் தகப்பனேப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோதரம் தகப்பனே. இந்த நாளை காண விட்டீரப்பா, உமக்கு சோதரம். உம்முடைய கண்களினால் எங்கள் மேல் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காக சோதரம் தகப்பனே. அப்பா, நாங்கள் கிடைத்த கிருபையை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் மறந்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழாமல் அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை வசனத்தை நாங்கள் நினைத்து சிந்தித்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் எங்கள் ஆடைகளாக நாங்கள் அடிந்து இந்த உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்கும் போது நாங்கள் பிரகாசமான மக்களாக வாழ்கிறதுக்கு உம்முடைய சத்தியாவை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க. ஏதோ நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த ஞானத்தை நாங்கள் கரெக்டாக பயன்படுத்தும்படிக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்க தகமே. அப்பா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மறந்து போய்விடுகிறோம் தகப்பனே. நாங்கள் எல்லாமே மறந்து போயிட்டாக்கா மண்ணோட மண்ணாக நான் மக்கி போய்விடுன்றது நாங்கள் உணர்கிறோம் சாமி. இதோ எங்களுடைய நேசகுமார் எங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், அவர் ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை மீட்டிருக்கிறார், இந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார் என்றதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு அனுதினமும் உங்களுடைய சத்திய வார்த்தைகள் சத்திய வசனங்கள் எங்கள் இதயத்தில் நாங்கள் வைத்து உங்களுடைய வயலில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் எடுத்து போட்டு எங்களை அனைதினமும் நீங்கள் எங்களை மன்னித்து கொண்டிருக்கிறதுக்காக சோதம் தகப்பனே. அப்பா, நீங்கள் எப்படி வெளிச்சத்தின் ஒரு ஒளியாக இருக்கிறீங்களோ, நாங்களும் வெளிச்சத்தின் ஒளியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. கோடாலியானது மரத்துக்கு அடியில் வேறுட்டு வச்சிருக்குதுன்னு சொல்கிறது நான் கேட்டோம்ப்பா. கனி கொடுக்காத மரம் எதுவோ அதை வெட்டு உண்டு போடும்ன்றது நாங்கள் கேட்டோம் சாமி. அப்போ நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பரிபூர்ண உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அதே போல் நாங்களும் எல்லா விஷயத்திலும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு பரிசுத்தமாக நாங்கள் மாறி உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் நாங்கள் சாட்சி கொடுக்கும்படிக்கு எங்களை பலப்படுத்துங்க சாமி. ஐயோ, உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே இல்லாதுவிட்டால் நாங்கள் இந்த உலக மக்களை போல இருப்போன்றதை நாங்கள் பார்க்குறோம் சாமி. உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்து கொண்டிருந்தால் நாங்கள் யாரையும் நாங்கள் புறம் கூற மாட்டோம், புறம் பேச மாட்டோம். அன்பு தற்பொடிவு நாடாது, தற்பொடிவு பேசாது, சினமடியாது, கோபம் கொள்ளாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது என்ற வார்த்தைகள் நாங்கள் கேட்டிருக்கோம் சாமி. உம்முடைய செயலுக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய விஷயத்தை நாங்கள் நல்லா வளர்ந்து அனலாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாம்சத்தின் இச்சைகள் ஆசைகள் நாங்கள் அடக்கி அப்பா இச்சை அடக்கத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. பார்க்குறதெல்லாம் இச்சித்து கொண்டு நாங்கள் இந்த உலகத்துக்கு அடிமையாகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம்ன்றது சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய கனி எங்களுக்குள்ளே இருந்தால் அப்பா அன்பு எங்களுக்குள்ளே இருக்கும், சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கும், சாந்தம் எங்களுக்குள்ளே இருக்கும், சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கும், தயவு எங்களுக்குள்ளே இருக்கும், கிருபையும் இரக்கமும் அப்பா நாங்கள் இதெல்லாமே எங்களுக்குள்ளே வந்தால் நாங்கள் பரிசுத்தமான மனுஷனாக நாங்கள் மாறிவிடுவோம் சாமி. அப்பா உம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாமே இந்த உலகத்தில் அவர் சந்தித்து போயிருக்கிறார் சாமி. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவர் கூட இருந்து அவர் வழிநடத்தியிருக்கிறீங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. அப்போஸ்தலர்களுக்கும் அதே போல் நீங்கள் வழிநடத்தியிருக்கிறீங்க சாமி. எங்களுக்கும் அதே போல் உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களுடைய சத்திய வழியில் நாங்கள் நடக்கிறதுக்கு அநேக இடத்துல சாட்சி கொடுக்கும்படிக்கு எங்கள் நாவுகளில் திறந்து பேச வைங்க. ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வார்த்தைகள் வசனத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவிடும் சாமி. நாவுகளை அடக்காத விட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னாக்கா அவன் எதையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாதுன்றதை நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. இச்சை அடக்கத்தோடு நாங்கள்
இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும். எதற்காக என்றால் இந்த உலகம் எங்களை மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். உம்முடைய வார்த்தையை எங்களை மறுரூபம் ஆக்கிவிடும் என்றதை நான் உணர்கிறோம் சாமி. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கின் மக்கள், பகுதி மக்கள், திக்கெட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள் ஒவ்வொரு கரங்களை ஒப்புகிறோம். ஹாஸ்பிட்டலில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு கரங்களை ஒப்புகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அநேக மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கும் அட்மிஷன் கட்டுறதுக்கும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சாமி. அவர்களை சந்திங்க, அவர் தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க. திக்கெட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் தகப்பனாக இருக்கிறீங்க சாமி. ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க. இதோ மனுஷன முகத்தை பார்க்குறாங்க, நீங்கள் இதயத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறீங்க. ஒவ்வொருக்கும் உணவு கொடுக்குற சாமி நீங்கள் தான் சாமி. ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. அவர் தேவைகளை சந்தித்து ஒவ்வொருக்கும் உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.